யாரு செட்டிங்கா? வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம 2025ஓட எண்டுல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம டிங் டாங் ஏலியன் மணி ஜோதிடர் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். டிங் டாங். முதல்ல இந்த ஏலியனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது ஏலியன் அப்படின்னா வேற்று கிரக வாசி அப்படின்ற பேரு. ஆனா அது வேற்று கிரக வாசி கிடையாது. ஏலியன்னா நம்மளோட முன்னோர்கள். ஓஹோ. ஆமா, அவங்க மூலியமா தான் நம்ம வந்துருக்கிறோம். ஆஹா. ஆமா, இப்போ ஏலியனை பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றாங்க ஃபியூச்சரை. ஆமா, அடுத்தது என்ன நடக்க போகுது. இப்போ 2024 இருக்கும்போது 25 ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான். ஓ, அப்ப 2026ல என்ன நடக்க போகுதுன்னு மேல இருக்க ஏலியனுக்கு தெரியும். ஆமா, மேல இருக்கிற ஏலியன் சொல்லாதீங்க, நமக்கு நடுவுல இருக்காங்க ஏலியன்ஸ். ஓ சாரி சார். ஆமா ஆமா, இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல பக்கத்துல ஒருத்தர் உங்க பக்கத்துல பைக்ல போறாரு, அவரை நீங்க மனுஷன் நினைச்சிட்டு இருப்பீங்க, அவர் ஏலியனா கூட இருக்கலாம். ஆமா, இப்ப நேத்து நைட் பாத்தீங்கன்னா நான் டின்னர் என் கூட ஒரு ஏலியன் தான் சாப்பிட்டு போனாரு. டின்னரு உங்க கூட ஏலியன் சாப்பிட்டுருக்கு. ஆமா, அதாவது இந்த பால்வெளி மண்டலத்துக்கு வெளியில இருந்து வந்தாரு, இங்க டூர் எல்லாம் பார்த்துட்டு என் கூட நேத்து நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனாரு. சரி சார், இப்ப 2026 ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஏலியன் கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். அதாவது ராசி பலன் சொல்றதை விட இந்த உலகத்துக்கு மொத்தமாக 12 மாதங்களா நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த 12 மாசமும் எப்படி இருக்கும்ன்றது ஏலியன் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருவாங்க. பூமிக்கு இப்படிதான் இருக்கும் 12 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம கேட்டு சொல்லணும். அப்படியே ஒரு மாசமா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு கேட்டு சொல்லுங்க. ஆமா, இப்ப என்னன்னா 2025 டிசம்பர் 31 நைட்டு அங்க இருந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா 12 மணிக்கு 2026 ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா, துல்லியமா அதுகிட்ட இருந்து ஏலியன் கிட்ட கேட்க கேளுங்க சார். கேளுங்க சார். இப்போ நான் ஏலியனோட பாஷையில தான் கேட்பேன், அவன் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே. டிங் டாங் டிங் 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 டா டங் 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 டிங் 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 டா டிங் டங் டங் டிங் 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 டங் டொய். அதாவது டிசம்பர் 31 ராத்திரி உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்க. ஆமா சார், அதான் நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குல்ல. ஆமாங்க, ஆமா, அது செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா, உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொல்லுறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 நாள் கழிச்சு முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் வரும். ஐயோ, ஏதா பிரளயம் நடக்க போதா சார்? பிரளயம்லாம் கிடையாது, பிரளயம் கிடையாது. அதாவது உணவு முறைகள்ல சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, எனக்கு புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க நேயர்கள். அதாவது ஜனவரி 1ல இருந்து 10 இருக்கு இல்லையா, 10, 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாரம் தமிழ்நாட்டு மக்கள் 3 வேளையும் பொங்கலா சாப்பிடுவாங்க அப்படின்னு. என்ன சார் நீங்க? அப்ப பொங்கல் வருது இல்ல, பொங்கல் சாப்பிடாம வேற என்ன சாப்பிடுவாங்க? என்னங்க, பொங்கல் அன்னைக்கு இட்லி தோசை பூரி சாப்பிடுறவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா. சரி, அதை விடுங்க. இப்ப பிப்ரவரி மாசத்துக்கு சொல்லுங்க. பிப்ரவரி மாசத்துக்கு இருங்க, ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன் ஏலியன். டிங் 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 டங் 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 டங். ஓ, பாத்தீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியலையே சார். அதாவது பிப்ரவரி 14 வரைக்கும் சாதாரணமா போகுங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி பல பிரச்சனைகள் இருக்கு. ஐயோ, என்ன சார்? அன்னைக்கு இந்த காதலர்கள் மத்தியில பிரிவு ஏற்படலாம், காதலர்கள் சேரலாம், சிங்கிளா இருக்கிறவன் தூக்கு கூட மாட்டலாம். இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு அது மாதிரி நடக்கும். ஐயோ சார், பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே சார். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் தானே. புதுசா ஏதாவது சொல்லுங்க ஏலியன் கிட்ட கேட்டு. அப்புறமா ஏலியன் என்ன நடக்குதோ அதை தான் சொல்லும். புதுசாலாம் எது நடக்க போகுதுன்னா சொல்ல போகுது. சரி, அப்படியே இந்த மார்ச் ஏப்ரலுக்கு போங்க சார். மார்ச் ஏப்ரல் கேட்டுறோம். டிங் 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 டாங் டாங் டிங் டாங் டங். இப்போ மார்ச் ஏப்ரல், இந்த மார்ச் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா உலக மக்கள் எல்லாரும் படிப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் வெளியில கடன் கேட்பாங்க. ஐயோ, ஆமா, அது படிப்பு செலவுக்கு, இதுக்கு டேர்ம் ஃபீஸ் அப்படிலாம் கடன் கேட்பாங்க. கடன் கேட்டு டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க.
அப்புறம் எக்ஸாம் வரும்ல சார்? ஆமா எக்ஸாம் வருமே, அதுதானே. அது ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும், ஆனுவல் டே நடக்கும். ஆமா, அதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துடைய ஒரு 7ஆம் தேதி வருது இல்லையா, ஏப்ரல் 14க்கு அப்புறம் தெரு முழுக்க வந்து ஒரே கூட்டமா இருக்குங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரே பசங்க கூட்டமா இருக்கும். 2 வீலர்ல போக விட மாட்டானுங்க, கிரிக்கெட் விளையாடுவானுங்க, நல்லா அக்னி வெயில தலையில போட்டுக்கிட்டு கருத்து போய் சுத்துவானுங்க. ஐயோ, லீவ் விட்டா பசங்க ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே சார்? அதை ஏன் சார் உங்க ஏலியன் சொல்லுச்சு? இல்லம்மா, அந்தந்த மாசத்துக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் தான் நம்ம ஏலியன் சொல்லு வரோம். இப்போ உங்க வீட்டுல பையன் இருக்கானா? இருக்கான் சார். அவனும் அப்படித்தான் சுத்துவான். சரி, ஓகே சார். அப்படியே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போங்க சார். இத பாத்துறேன். டிங் டங் 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 டிங் 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 டாங். அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் கடன் வாங்குவாங்க. ஐயோ, ஏன்னா ஃபீஸ் கட்டணும்ல. கரெக்ட். இப்போ ஜூலை மாசம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு கொஞ்சம் நார்மலா போய்கிட்டு இருக்கு, உலக மக்கள்லாம் கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. ஆகஸ்ட் மாசம் வந்து தேசபக்தி ஜாஸ்தி. ஆஹா, புரியுது சார், புரியுது. ஆகஸ்ட் ஒரு 13ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேலேயே நம்ம குறிப்பா நம்ம இந்தியர்களுக்கு வந்து மிகப்பெரிய தேசபக்தி ஜாஸ்தி. ஐயோ, ரொம்ப புதுமையான விஷயமா சொல்லிருக்கீங்களே. ஆமா ஆமா ஆமா. செப்டம்பர் அக்டோபர் போங்க சார். செப்டம்பர் அக்டோபர் டிங் 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 டாங். அதாவது செப்டம்பர் அக்டோபரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல வந்து தெய்வத்துடைய சிலைகள் எல்லாம் கரைப்பாங்க. ஆமா, செப்டம்பர். அக்டோபர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாகனங்களுக்கெல்லாம் வந்து பூஜை எல்லாம் போடுவாங்க. ஓஹோ, சரி சார். பூஜை எல்லாம் போடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து நல்லா இந்த ஒர்க் ஷாப் தொழிலாளி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்லா சுபிட்சமா இருக்கும் அந்த டைம் எல்லாம். ஆமா, சரி சார். நவம்பர் போங்க சார். என்ன சார் ஆச்சு? அதாவது நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நவம்பர்ல ஒரு 5-6 தேதிகள்ல வந்து இந்தியாவுல எங்க பார்த்தாலும் வெடிக்குங்க, வெடி. ஐயோ, வெடிக்குமா சார்? போலீஸ கூப்பிடலாம் சார். ஐயோ, என்னக்கு எதுக்கு போலீஸ கூப்பிடுறீங்க? வெடிக்கும்னு சொல்றீங்களே. அப்படிலாம் பதட்டப்பட்டுலாம் வந்து எதுவும் பண்றாதீங்க. எல்லாம் அந்த புது சட்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல வெடிப்பாங்க. தீபாவளி வருது. தீபாவளியா? அததான் சொன்னீங்களா? அதான் இல்லைங்க, நாம வந்து ஏலியன் சொல்லுது எல்லாரும் வீட்டு வாசலும் வெடிப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி நம்ம புரியுது. ஆமா, அவங்க கோட் வேர்டு தான் கொடுப்பாங்க. ஓஹோ, இப்ப நவம்பர் சொல்லிட்டேனா? சார் இருங்க, டிசம்பருக்கு நான் ஏலியன் கிட்ட கேட்டு சொல்றேன். ஆமா, எப்படியா பாருங்க. டிங் 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 டிங். சார், ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? டிசம்பர்ல மக்கள் எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டுன்னு சுத்துவாங்க சார். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்கும் சளி பிடிக்குமா ஏலியன் சொல்லுது. ஆமா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, கலாய்க்க கூடாது. கலாய்க்க இல்ல சார், ஏலியன் தான் சார் சொல்லுச்சு. பாருங்க, ஏலியனுக்கு எனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு, மத்தவங்க இந்த உலகத்துல வேற யாருக்கும் தொடர்பே கிடையாது ஏலியன். ஓஹோ, அது பாஷை எனக்கு மட்டும் தான் புரியும். ஆஹா, ஏண்டா கொஞ்ச நாள் பூமிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா என்ன வச்சு இப்படி மக்கள் எல்லாம் ஏமாத்துறியே, நியாயமா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா? யோ, நான் தான்டா ஏலியனு. எப்படி என் கூட நேத்து நைட்டு நீ டின்னர் வேற சாப்பிட்டிருக்க. இது மட்டும் இல்லாம மக்களை உட்கார்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன். தெரியாம போட்டா. ஜோசிதர் வணக்கம் சார். டிங் டாங். அதாவது வந்து இந்த பால்வெளி மண்டபத்து இந்த பால்வெளி பாருங்க சார். क्या रे सेटिंग